உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்க போகுது. அந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஷேர்ஸாக இருக்கணும், இல்லை இந்த கோல்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு வழியாக இருக்கக்கூடிய பல ஆளுங்கள் கூடி ஒரு குரூப்பாக ஒரு பெரிய வழியை எடுத்து எல்லாரும் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நிறைய பணம் தரோம் கொடுக்குறோன்றக்கூடிய ஒரு பெரிய குரூப் ஒரு ஸ்கேம் நடந்துன்னு இருக்கு. அந்த ஸ்கேம் மாட்டோம். அந்த உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுக்கான பலன்களையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த 2025 ஆண்டுக்கான பலன்களை, பொது பலன்களை நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அதற்காக சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடீஸ்வரருக்கும். இன்னைக்கு அகஸ்திய சொல்லலாம் சார், நீங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு பலன்களை பொது பலன்களாகவும் தனித்தனி ராசிகளுக்கான பலன்களாகவும் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க சார் நம்ம ரோஜா தமிழ் டிவியில. இந்த வருஷம் 2025 எப்படி இருக்கும் என்பதற்கான பொது பலன்களை நீங்க நம்ம வியூவர்ஸ்க்காக வழங்குங்க சார். கண்டிப்பா. இதை பற்றி படிக்க போகிறோம். இருந்தாலும் ஒரு 2-3 பாட்டாக படிக்கலான்னு, ஏன்னா பெரிய விரிவாக்கம் இருக்கிறதுனால 2-3 பாட்டாக படிப்போம். முதல்ல வந்து இந்த டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் என்ன இருக்குன்றது நம்ம படிக்கலாம். அதே நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதம், அதாவது அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய பனி ஏற்பட போகுது. உலகத்திலே இது வரைக்கும் இல்லாத ஒரு பனி எல்லாரும் பார்க்க போகிறாங்க. பர்டிகுலராக ரஷ்யாவில் வந்து கருப்பு மேகம் போல் அந்த பனி இருக்கும். அந்த பனியில் சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. மிகப்பெரிய பூனி சேர்ந்து ஒரு ஊர் ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய பனியில் மாட்டி. அதே நேரத்தில் சில மக்கள் அங்கிருந்து எவாக்குவேட் ஆகி சில ஊருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லலாம். இதே மாதிரியா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலும் இந்த பனி வந்து படருது. இந்த பனி படரக்கூடிய பனி வந்து ஒரு சரியான பனி இல்லை. இதில் சில வைரஸ் கலந்து இருக்க மாதிரியே தெரியுது. ஸோ அந்த வைரஸ் கலந்து இருக்கிறதுனால அந்த கண்ட்ரிலேருந்து பல ஊர் மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க சில ஆளுங்களுக்கு இந்த காப் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். அது ஒரு வைரல் ஃபீவர்னு ஒரு புதுசாக தின்னுவாங்க. அந்த வைரஸ் உலகம் ஃபுல்லாக பரவிடும். சடனாக கடகடன்னு பரவும். அது மூலிமா சில ப்ராப்ளங்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஹெல்த் இஷ்யூஸோ பெரிய இஷ்யூஸோ வராது. ஆனால் அந்த காப் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும். அந்த நிலைமை ஏற்படக்கூடிய நிலைமை. அதுவும் இந்த பர்டிகுலராக ஒரு வைரஸாகவே அதை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பேரோ அதுக்கு ஒரு வழியோ அது பண்ணி அதோட செயல் வரும். அந்த மாதிரியான அந்த காப் சம்மந்தப்பட்டது வரப்போகுது. இது வந்து எல்லா இடத்துலையுமே டக்குன்னு பரவி பல கண்ட்ரிக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நிலைமையும் இருக்குது.
இது அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்லியில், இந்த டெல்லியில் மிகப்பெரிய பனி, இந்தியாவில் இந்த வாட்டி பனி அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பனியோட வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத அந்த சளிகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். அதுவும் டெல்லியில் பர்டிகுலராக மாசுத்தன்மை கற்று இந்த மாசு அதிகமாக ஆகி அங்கே ஆக்சிஜன் குறையக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். அது மூலிமா சில ஃப்ளைட்டு வழியெலாம் ரத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரினா ஒரு கருப்பு மேகம் உருவாகிற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது வந்து மக்கள் அங்கே இல்லை, ஹரியானா, அகமதாபாத், டெல்லி, அதர் ஸ்டேட்டு, நார்த்து ஃபுல்லாகவே இந்த ஒரு மிகப்பெரிய பனி ஏற்பட்டு அதுக்கான வழிகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கணும். மக்கள் வந்து இது வரைக்கும் பார்க்காத படி இங்கே மட்டும் இல்லை, யூரோப் கண்ட்ரிலும் ரொம்ப மைனஸை தாண்டி போகக்கூடிய ஒரு நிலைமை வரும். அங்கேயும் இந்த மாதிரியான சில வைரல்கள், சில வழிகள் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர்த்து சில இடத்துல மழைகள், பனி மழைகள் பெய்யும். இது வரைக்கும் பார்க்காத கட்டி கட்டியாக விழக்கூடிய ஒரு பழைய மழைகள் பெய்யறது, அதுக்கான வழியை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஒரு ஃப்ளைட் வந்து ஜப்பான் இல்லைன்னா சைனா அது போகிற இடத்துல மிகப்பெரிய ஃப்ளைட்டாக இருக்கும். அந்த இடத்துல அது விழுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ஃப்ளைட் வந்து ஏதோ ஒரு இடத்துல இதுவாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறார். அந்த இடமா இருக்கலாம்னா வேறு கண்ட்ரியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல நடக்க போகுது. மூணு நாலு கடல் கூற இடத்துல, அதுவும் பர்டிகுலர் ரஷ்யா, உக்ரைன் இல்லைன்னா யூரோப் நார்த்து சைட், இந்த நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த வெடி வெடிக்க போது இந்த கடல் மார்க்கமாக இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு சில ஆபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறேன். ஒரு முக்கிய தலைநகரம் தாக்கப்படும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இந்த 8 நாளுக்கு இன்னும் போர் அதிகமானால் டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ள சில மக்கள் அவதிப்படுறதும் இந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய இதுவை வந்து செய்யக்கூடிய நிலைமையும் இருக்குது. அந்த நிலைமை ஏற்பட்டால் மக்கள், அதுவும் பர்டிகுலர் ரஷ்யாவில் இந்த ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது. அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு இடத்துல சின்னதாக பிளாஸ்ட் ஆகிடும். அப்படி ஆகக்கூடிய நிலைமைகள் இருந்தது தான் இது ஆட்டோமேட்டிக்காக இதோட பிரச்சனையினால இந்த உலகம் முழுவதும் இந்த சண்டைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க.
அப்படி வழி ஏறிடுச்சுன்னா இந்த கோல்டு தங்கம்லாம் ஏறும். ஆனால் பிப்ரவரி மாதம்தான் இந்த போருக்கான சலனங்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த போரோட சலனங்களை நிறைய பேர் சேர்ந்து இப்பயே நிறைய போராடுறாங்க, நிறைய மக்கள் வந்து சேர்றாங்க. ஒரு மாநாடு, பெரிய நாடு நடக்கும். அப்படியே நடந்து கூட சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த சில பிரச்சனைகள் முடிஞ்ச அப்புறமா போருக்கான சலனங்கள் குறையறதை நம்ம பார்க்கலாம். எல்லா கண்ட்ரியும் கூடி ஒரு மாடை நடத்தினாலும் ஒரு நாட்டோட தலைவன் மட்டும் இந்த போர் நிறுத்த மாட்டான். அவன் அந்த மாதிரியே பிரச்சனை பண்ணுவார். அந்த நிலைமை ஏற்படுறதையும் நம்ம பார்க்க போறோம். தங்க விலைகள் மடமடன் ஏறும். ஆனால் ஜனவரி எண்டு பிப்ரவரி மாதம் குறைஞ்சிரும். ஸோ மக்கள் இப்போ நல்லா வாங்கிட்டோ இல்லை ஏற நிலைமையில் இருந்தால் எடுத்துட்டோ அங்கே விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிகள் வரும். உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கேம் நடக்க போகுது. அந்த ஸ்கேமில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஷேர்ஸாக இருக்கணும், இல்லை இந்த கோல்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு வழியாக இருக்கக்கூடிய பல ஆளுங்கள் கூடி ஒரு குரூப்பாக ஒரு பெரிய வழியை எடுத்து எல்லாரும் வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நிறைய பணம் தரோம் கொடுக்குறோன்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய குரூப் ஒரு ஸ்கேம் நடந்துன்னு இருக்கு. அந்த ஸ்கேம் மாட்டோம். அந்த ஸ்கேமில் ஒரு முக்கிய ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன் மாட்டக்கூடிய நிலைமைகள் இருக்குன்றதை சொல்கிறேன். அதே நேரத்தில் ஒரு முக்கிய பிரசிடென்ட் இல்லைன்னா ஒரு முக்கிய பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். அவர் வரக்கூடிய ஒரு ஃப்ளைட்டோட இதில் வந்து ஒரு பிரச்சனையாகும், கோளாறு. அந்த கோளாறுலேருந்து வேறு இடத்துல இறக்கி அவரை காப்பாற்றுவாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதையும் நம்ம இந்த வருஷம், அதாவது 2025 பார்ப்போம். எண்ணெய் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்ட பெரிய ரிக் கம்பெனிகள் ஒரு 2-3 கம்பெனிகள் மூடிடுவாங்க. சில இடத்துல நிறைய கம்பெனிகள் அதுக்கு தகுந்த மாதிரி மூடக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அந்த நிலைமைகள் ஏற்பட்டால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் இங்கே எண்ணெய் விலைகள் சடனாக ஏறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி ஏறினா அத்தியாவசிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் சில வழிகள்லாம் வெகுதியாக ஏறப்போகுது. அதுவும் இந்த டிசம்பர் மாதமே நமக்கு சில வழிகளை தெரியறதை பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் எல்லையில் வந்து ஒரு பெரிய பதட்டம் ஏற்படும். அந்த நிலைமை வரதையும் நம்ம பார்க்க போகிறோம்.
மிகப்பெரிய மலைகள் வந்து விழப்போகுது. ரெண்டு பெரிய இருக்கத்திலே மிகப்பெரிய மலையாக இருக்கக்கூடிய, ரெண்டு பெரிய மலையாக இருக்கக்கூடிய அட்லாண்டிக்காவில், ஆர்டிகா இல்லைன்னா யூரோப் கண்ட்ரியில் மிகப்பெரிய பனி மலைகள் விழும். அது இல்லாமல் ரெண்டு மலைகள் வந்து சரிவு ஏற்படும் யூரோப் கண்ட்ரியில். இப்போ வந்து இந்த எரிமலைகள், சில எரிமலைகள் யூரோப் கண்ட்ரிலோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிலையோ அது அடங்கி இருக்கு. அந்த அடங்கி இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் சூடுத்தன்மை, இந்த பூமியோட இன்னரோட பாட்டில் மிகப்பெரிய சூடுத்தன்மை அடைஞ்சிருக்கு. அது மூலிமா இந்த பிரச்சனைகள் எழும்ப சொல்ல ஒரு நார்தர்ன் சீ, அதாவது நார்தர்ன் சீல அந்த இடத்துல ஒரு தண்ணியில் வந்து அப்படியே பொங்கி எழும்பக்கூடிய நிலைமை வந்ததுன்னா சூடான தண்ணி வர்றதை கடலில் பார்ப்பாங்க. இது நடக்க போகுதுன்றதை சொல்கிறாங்க. அது மூலியமா ஒரு எரிமலை வந்து ரொம்ப பொங்கி எழும்புறத பார்க்க போறோம். இது தவிர்த்து ஜனவரி அண்ட் பிப்ரவரி மாதத்தில் இந்த மலேசியா, சிங்கப்பூர், அது இந்தோனேஷியா, இந்த காம்போடியா, இந்த இடத்துல நிறைய மழைகள் பெய்யும். மிகப்பெரிய வெள்ளம் இந்தோனேஷியா இல்லைன்னா காம்போடியா, தாய்லாண்டில் வரப்போகுது. மிகப்பெரிய மழை தண்ணி அப்படியே கொட்டி போகிறத நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த 27ஆம் தேதிக்குள்ள மழை பெய்யணும், 28க்குள்ள 27க்குள்ள மழை பெய்யணும். அப்படி அது மழை பெய்யலைன்னா 3ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ள ஒரு மழை இருக்கு. அப்படி வரலன்னா இல்லை, ஆனால் அந்த மழை கொஞ்சம் பெருசாக வந்து சரியாயிடும். கால வழி சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த சூழ்நிலைகளில் மாற்றம், காலநிலை மாற்றங்கள் வந்து ஏற்பட போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய நிலைமை அடுத்த வருஷம்தான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்படக்கூடியது அடுத்த வருஷம்தான் அது நடக்க போகுது. அதோட வழியை நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்க்காத செல்ஃபோன், ஒரு புது வழியான செல்ஃபோன் வரப்போகுது. இன்னும் அட்வான்ஸ், இந்த கிளவுடு எல்லாம் சொல்கிறாங்க. அதோட மிகப்பெரிய அட்வான்ஸாக இருக்கக்கூடிய செல்ஃபோன் 2025 வந்துடும். டிவி, இந்த செல்ஃபோன்லாம் இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடையக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் படிப்பு இன்னும் அட்வான்ஸாக போயிடும். பிள்ளைகளோட படிப்பெல்லாம் சில அட்வான்ஸ் நிலைக்கு எத்தனத்துக்கும் ஒரு புது வழியான படிப்புகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறேன்.
பிரிட்டன், பிரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது வழியான ரோபோஸ் இறங்கிடும். இந்த ரோபோஸ் எல்லாம் ஒரு வீட்டில் போய் சப்ளை பண்ணியோ ஒரு வீட்டில் போய் டெலிவரி பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோபோ 2025 பெரிய அட்வான்ஸ் நிலைமையில் வரக்கூடிய ஒரு நிலையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கடல் மட்டம் வந்து உயர்ந்துடுச்சு. இந்த கடல் மட்டம் உயர்ந்ததுனால சில குழப்பங்கள் ஏற்படலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் கடல் மட்டம் உயர்றது உண்மைதான். கிரக பாதைகள் புது புது கிரகங்கள் வரப்போகுது. அந்த புது கிரகங்கள் ஒரு கிரகம் வாழக்கூடிய தன்மையான வெளிச்சம் ஏற்கனவே நான் படித்தேன், அது வந்திருக்கு. அதே மாதிரியா ஒரு புது கிரகத்தோட வழி வந்து வரப்போகுது. அதை எல்லாமே பார்ப்பாங்க. பூமி என்ன தன்மையில் இருக்கக்கூடிய சூட்டு தன்மை மிகப்பெரிய அளவில் சூடாயிடுச்சு. அந்த தன்மையை குறைக்கிறதுக்கு வழி வரலாம், இல்லை அது தன்மை தன்னை நிலையிலேருந்து மாற்றிக்கூட தன்மையை வரலாம். அந்த புவியீர்ப்பு தன்மையோட செயல் மாறக்கூடிய தன்மை வரப்போ மிகப்பெரிய மழைகள் பல ஊரில் வந்து மழை பெய்யும். இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதம் மிகப்பெரிய மழைகள் சில கண்ட்ரியில் காத்துன்னு இருக்கு. இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு வழி அங்கே பார்க்கக்கூடிய நிலைமையை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ட்ரம்ப் அவரோட செயல் வந்து நல்ல வலுவாக பேசுவார். அப்படியே அது வலுவாக பேசினாலும் அவரோட முயற்சிகள் வழிகள் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஆனால் சில கண்ட்ரிகள் ஏற்றுக்காது. சில கண்ட்ரிகள் வந்து குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். இதை தவிர்த்து விளைநிலங்கள் ஒன்றும் அதிகமாக ஏறும். இப்போது தமிழ்நாட்டிலையும் சரி லேண்ட் வேல்யூஸ்லாம் நல்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை வரும். லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நிறைய வாங்கி வழி பண்ணியவங்களுக்கு அந்த தொழிலோட லாபங்கள் 2025 ஒரு வழியாக இருக்குன்றதை சொல்கிறார். ஒரு பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலைமை கிடைக்கும். பல வழி மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே வந்துடும். நல்ல வழிகள், அதே நேரத்தில் கார்பரேஷன்லாம் வந்து நல்ல வழி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் புது வழியான டேக்ஸ் வந்து ஏறப்போகுது. அந்த புது வழியான டேக்ஸ்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா நமக்கு வரப்போகிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய மருந்து செயல் வழியாக வந்துடும், அதுவும் கேன்சர். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாங்கி சாப்பிடலாம். ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய கேன்சரை போய் கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண மெடிசன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வரப்போகுது. அது நல்ல வழியாக அடுத்த வழி நமக்கு கிடைக்கிறத பார்ப்போம்.
முக்கிய மதகுரு, அதாவது இதில் இருக்கலாம், பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய முக்கிய மதகுரு, அவரோட அந்த ஜனவரி மாதம் உடல்நல பிரச்சனை ஆகிறத நம்ம பார்க்க போகிறோம். வயநாட்டோட கேரளம் ஒரு பாதி, அதாவது ஒரு 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 ரோடோட வழியில் ஒரு இடம் சரிஞ்சிடும், திரும்பி அது நடக்கிறத நம்ம பார்ப்போம். இதை தவிர்த்து உக்ரைன், ரஷ்யா, நாட்டா அந்த இருக்கக்கூடிய ஆளுங்க, அதோடு இருக்கக்கூடிய நாட்டுகள், நார்த் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரிஸ், இதெல்லாம் ரொம்ப பதட்டமான நிலைமை இந்த டிசம்பர்லேருந்து இந்த பிப்ரவரிக்கு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க அமெரிக்கா இருக்கலன்னா, இல்லைன்னா முக்கியமான கண்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஆலயம் ஒன்று பற்றிக்கும். அந்த மாதிரி நிலைமையை நம்ம பார்க்க போகிறோம். அது வழியாக சில பிரச்சனைகள் ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் உள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கவங்களுக்கு ஒரு இனக்கலவரம் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். இது கனடாலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இதை பற்றி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு சின்ன ஒரு பாட்டு தான், ஏன் முழுக்க என்ன நடக்க போகுதுன்றதை சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பாட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேயர்களும் கொடான கொடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.